வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ ஆமென் அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆமென் ஆகையால் ஆமென் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. ஆமென். நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இன்றைக்கு நாம் இருக்கிற சபையின் காலம் எதுவென்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இருக்கிற சபையின் காலம் கடைசி சபையின் காலமாகிய லவோதிக்கேயா சபையின் காலத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி சபையின் காலத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக இன்றைக்கு கிருபை செய்திருக்கிறார். அநேக நாட்களாக இந்த சபையின் காலங்களை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை இருந்தாலும் இன்றைக்கு அதை அதுவும் குறிப்பாக நம்ம வாழ்கிற இந்த கடைசி கால சபையை குறித்து தான் இன்றைக்கு செய்தி ஆண்டவர் கொடுத்தார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற 6 சபைகளுக்கு காட்டிலும் அந்த சபைகளில் மற்ற எபேசு சபையாக இருக்கட்டும், சிமர்னா, பெர்கமு, இந்த முன்னாடி இருந்த 6 சபையின் காலங்களை நீங்கள் வாசிக்கும்போது அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சபையின் தூதனுக்கு எழுதும்போது அவர் அந்த சபையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் அவர் சுட்டி காட்டி, பின்பதாக அந்த சபையில் இருக்கக்கூடிய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்தி கொடுத்து அதையெல்லாம் சரி செய்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு செய்தியை கொடுத்து அந்த சபையினுடைய அந்த கடிதங்களை முடிப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த லவோதிக்கேயா சபைக்கு மட்டும் ஆண்டவர் எந்த ப்ளஸுமே சொல்லலை. நீங்கள் நல்லா வாசி பாருங்க, ஒரு நல்ல காரியத்தை கூட ஆண்டவர் இந்த லவோதிக்கேயா சபையில் இருக்கிறதாக அவர் சொல்லவில்லை. மாறாக வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த லவோதிக்கேயா சபையுடைய காரியங்களை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இந்த லவோதிக்கேயா சபையை பார்த்து மனம் திரும்பு அப்படின்னு சொல்கிறார்? நல்லா கவனிங்க. மனம் திரும்பி தான் எல்லாரும் சபைக்கு வருவாங்க, இல்லை? உண்மை தானே? ஆனால் ஒரு சபையே மனம் திரும்ப சொல்லி திரும்ப ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்குறாருன்னா அப்போ அந்த சபையில் என்ன இருக்குது, எதிலிருந்து கர்த்தர் மனம் திரும்ப சொல்கிறார் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நாம் வாழ்கிற காலம் அதே காலத்தில், அதே சபையின் காலத்தில் தான் இருக்கிறோம். அதனால் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற யாராகிலும் ஒருவர் இந்த வார்த்தைக்கு எதிராக நாம் இருப்போமே ஆனால் நாம் இன்றைக்கி மனம் திரும்பணும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லவோதிக்கேயா சபையை குறித்து சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. இந்த லவோதிக்கேயா சபை என்பது 7வது சபை, வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட 7வது சபையாக அது இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அது கடைசி கால சபை. நாம் இருக்கிற காலம் அந்த சபையில் தான் நம்ம இருக்கிறோம். சரிங்களா? நீங்கள் நினைக்கலாங்க, லவோதிக்கேயா சபைன்றது நம்ம காலத்தில் இருக்கிறது போல் ஏஜி சர்ச்சு, ஏசிஏ சர்ச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ச்சு அப்படின்னு நினச்சிக்க போகிறீங்க. ஆண்டவர் காலங்களை, அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு பின்பதாக, சிலுவை பாடு மரணத்துக்கு முன்பதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபை காலங்களை கர்த்தர் துவங்குகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அங்கே தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் சபை உருவாக்கப்படுகிறது. இந்த உருவாக்கப்படுகிற அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை வருஷத்தையும் ஆண்டவர் எப்படி அதை பிரித்து வைத்திருக்கிறார்? 7 சபை காலங்களாக அவர் பிரித்து வைத்திருக்கிறார். புரிந்து கொள்ளுங்க. இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த சபை காலம், குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த சபை காலம் சொல்லி அவர் பிரித்து வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் நாம் இருக்கிறது தான் கடைசி கால சபையான லவோதிக்கேயா சபையின் காலமாக இது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, இது வெதுவெதுப்பான ஒரு சபை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இது தன் நிலையை அறியாத சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது குருட்டு சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் கடிந்து கொள்ளுகிற சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவையே வெளியே தள்ளின சபை என்று இந்த சபை சொல்லப்பட்டிருக்கிறது. இது மாத்திரமல்ல, இந்த சபையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லணும்னா அலட்சியமான சபை அப்படி என்று சொல்லலாம். அலட்சியமான
சபை என்று சொல்லலாம். எல்லாவற்றையும் நிர்விசாரமான ஒரு சபையாகவும் இருக்கிறது. இதுதான் அங்கே வேதம் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம். வெதுவெதுப்பான ஒரு சபை. அப்போ இத்தனை சூழ்நிலை இந்த சபையில காணப்படுவதற்கு காரணம் என்ன? ஏன் லவோதிக்கேயா சபையை கர்த்தர் இவ்வளோ கடிந்து கொள்ளுகிறார், இவ்வளோ இதில் இருக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன என்பதை அழகாக தேவன் அதே பகுதியில் எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். லவோதிக்கேயா சபையினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்பதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன? முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆமென். உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சபையில இவ்வளோ சீர்கேடுக்கு காரணம் என்ன? கர்த்தர் அருவருக்கிற அளவுக்கு இந்த சபையுடைய நிலைமை காணப்படுவதற்கு என்ன? வாந்தி பண்ணி போடுகிற அளவுக்கு சபை இருக்க காரணம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அதில் 3 காரியத்தை சொல்றாரு. முதலாவது காரியம் என்ன? நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை நீ என்ன பண்ணும், கேட்டு என்னிடத்திலிருந்து வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. ஒரு சபை இன்னைக்கு வீழ்ச்சி அடைய மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன? இந்த இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. புடமிடப்பட்ட பொன் அந்த சபையில் இல்லாமல் போகும்போது என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த சபை அது வீழ்ச்சி அடைகிற ஒரு சபையா இருக்கும். நீங்க நினைக்கலாம் அங்க வசனம் சொல்லுது பிரதர், அது சொல்லப்பட்டிருக்க வார்த்தை ஐஸ்வர்யத்தை பற்றி தானே சொல்லியிருக்கு, பொண்ணுன்றது சொல்லு தானே, அப்போ அது ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை பற்றி தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? என்கிட்ட பொண்ணை கேளு, பொருளை கேளு, அப்படி தானே என்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கொள்ளு அப்படின்னு தானே அதில் போட்டிருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற விதம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஏற்கனவே வேதமே தீர்க்கதரிசன ஆவியினால நிரப்பப்பட்டு தேவ ஆவியினால நிறைந்த பரிசுத்தவான்கள் மூலமாக எழுதப்பட்ட வார்த்தைகள். இது எல்லாமே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலேயே ரொம்ப பயங்கரமான தீர்க்க தரிசன புத்தகம் எதுன்னா வெளிப்படுத்தின விசேஷம் தான். அப்போ இது எல்லாத்துக்கும் நேரடியான அர்த்தம் இல்லை. நேரடியாக ஒரு அர்த்தம் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கும். சரிங்களா? தேவனுடைய வெளிப்பாடின்படியாக நம்ம அர்த்தம் கொள்ளும்போது அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியும். அப்போ இந்த லவோதிக்கேயா சபையினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்னவென்றால், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் இல்லாதது தான் அதுக்கு காரணம். ஏன் ஆண்டவர் இந்த பொண்ணை எதற்கு அடையாளமாக சொல்லுகிறார்? சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 140ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 740. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தை தான் என்னதான்? மிகவும் புடமிடப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நல்லா கவனிங்க. லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நீ ஐஸ்வர்யவானாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நீ என்னிடத்துல கேட்டு வாங்கிக் கொள்ளு அப்படின்னா, நீ ஆவிக்குரிய ஐஸ்வர்யவானாக மாறும்படி, உனக்கிட்ட இருக்க தரித்திரெல்லாம் போகும்படி, என்னுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல நீ பங்கு அடைவதற்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு அருமையான வேத வசனம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகள், புடமிடப்பட்ட பொன் என்பது எதை குறிக்கிறது? அது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அப்ப அந்த தேவனுடைய வார்த்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நல்லா கவனிங்க. அந்த புடமிடப்பட்ட பொன் என்பது எதை குறிக்கிறது? வார்த்தையை குறிக்கிறது. அந்த வார்த்தை எதுவா இருக்கிறது? வேதம் சொல்லுது, வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. அப்போ வார்த்தை என்கிற அந்த தேவன் என்கிற புடமிடப்பட்ட பொன் இல்லை. அப்ப எந்த ஒரு சபையில தேவன் இல்லாமல் இருக்கிறாரோ அந்த சபை வீழ்ச்சி அடையும்.
அப்போ அந்த சபை தேவன் இல்லாத அந்த சபை அது வீழ்ச்சி அடையும் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அதுதான் புடமிடப்பட்ட பொன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை ஐஸ்வர்யவானாக்கக்கூடியது. ஐஸ்வர்யவான்னா நீங்கள் உலக பிரகாரமான பணத்தையோ ஆசையோ ஆடம்பரங்களையோ வேதம் சொல்லலை. வேதம் சொல்லுகிற ஐஸ்வர்யம் என்ன? விசுவாசத்தில் நம்ம ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாறணும், பரிசுத்தத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாறணும், கீழ்ப்படிதல்ல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாறணும். இப்படி ஆவிக்குரிய விஷயங்களை குறித்து சொல்லப்பட்ட காரியம்தான் இது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய காரியத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை, அதாவது தேவன் இல்லாத சபைகள் இன்னைக்கு விழுந்து போன சபையாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு அந்த விழுந்து போன சபையில் தான் ஒன்றாக இந்த லவோதிக்கா சபை இருக்கிறது. இன்னைக்கு அநேக சபைகளில் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லை. ஏன்னா அந்த வசனம் சொல்லுது பாருங்க. 20ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து. போதும், நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? நல்லா கவனிங்க. சபைக்கு வெளியே இருக்கார். லவோதிக்கா சபையில இயேசு கிறிஸ்து சபைக்கு உள்ள இல்லை. சபை ஆட்கள்லாம் இயேசு கிறிஸ்து அடிச்சு என்ன பண்ணிட்டாங்க? துரத்திட்டாங்க. எங்க துரத்திட்டாங்க? வெளியே துரத்திட்டாங்க. இதுதான் இன்னைக்கு கடைசி கால சபையினுடைய நிலை. ஆனா அவங்க இயேசுவை, தேவனாகிய இயேசுவை வெளியே துரத்திட்டு உள்ள வேற ஒரு இயேசுவை ஆராதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லா சபையிலும் இன்னைக்கு ஆராதனை நடக்குதா? இன்னைக்கு போனீங்கன்னா எல்லா சபையிலும் என்ன நடக்கும்? பயங்கர மியூசிக்கோட ஆராதனை நடக்கும். ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு? நான் உள்ள இல்லடா, நான் வெளியே நிற்கிறேன்றாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவன் வெளியே இருக்காரு. அப்ப இவங்க யாருக்கு ஆராதனை செய்யறாங்க? யோசித்து பாருங்க. அப்ப தேவன் வேதத்துல சொல்லப்படாத ஒரு இயேசு கிறிஸ்துவை அவங்க ஆராதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வேதத்துல சொல்லப்பட்ட தேவனை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? புறந்தள்ளிட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அதை புடமிடப்பட்ட பொன் என்பது எதை குறிக்கிறது? அது தேவனை குறிக்கிறது. நல்லா பாருங்க. இன்னைக்கு இந்த சபை, இந்த கடைசி கால சபையான லவோதிக்கா சபை தன் தேவனையே மறந்த ஒரு சபையாக இருக்கிறது. தான் அறிந்து கொள்ளாதத சபையா இருக்கிறது. இந்த சபை தன் தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சபையாக இருக்கிறது. தன் தேவனை அறிந்து கொள்ளாத ஒரு சபையாக இருக்கிறது. தன் மணவாளனை மறந்த ஒரு சபையாக இருக்கிறது. தன் மணவாளன் யார் என்கிற அந்த வெளிச்சத்தை அறிந்து கொள்ளாத ஒரு சபையாக இருக்கிறது. மணவாளனை ஏற்றுக்கொள்ளாத, மணவாளனை மறுதளித்த சபையாக, மணவாளனை புறந்தள்ளிய சபையாக இன்றைக்கு இந்த லவோதிக்கா சபை இருக்கிறது. இதை தான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நல்லா பாருங்க. மார்க் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 12:32. அதற்கு வேத பாரகன், ஆமே, சரிதான் போதகரே, சரிதான் போதகரே, நீ சொன்னது சத்தியம், நீ சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. நல்லா கவனிங்க. வேதம் சொல்லிக் கொடுக்கிற சத்தியம் என்ன? ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. இதுவே சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. இந்த சத்தியம் இல்லாத சபைகளில இயேசு கிறிஸ்து வெளியே நிற்கிறார். நல்லா கவனிச்சிங்க. இந்த சத்தியம் இல்லாத சபைகள்ல இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? வெளியே இருக்கிறார். அப்ப இந்த சத்தியம் இல்லாத சபை எதை சொல்லுகிறது? நல்லா கவனிங்க. ஒரே தேவனுக்கு பதிலாக எங்களுக்கு 3 தேவன் உண்டு என்று சொல்லி அவர்கள் என்ன சொன்னாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறாரு? அவர் நித்திய பிதாவா இருக்கிறாரு. அவர்தான் யெகோவா தேவனா இருக்கிறாரு. அவர்தான் சிருஷ்டி கர்த்தரா இருக்கிறாரு. அவர்தான் இஸ்ரவேலின் ஒன்றான மெய் தேவனா இருக்கிறார். ஆனா இந்த ஒரே தேவனை ஆராதிப்பதற்கு பதிலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை உலகத்துல இருக்கிற சபைகளும் இன்னைக்கு ஏன் இயேசு வெளியே இருக்கிறார்னா காரணம் என்ன? அவர்கள் வேதத்துல சொல்லப்பட்ட தேவனாகிய இயேசுவை ஆராதிக்காமல் இன்னைக்கு வேறு ஒரு இயேசுவை, அதாவது திரித்துவத்தின் 2வது நபராகிய இயேசுவை ஆராதிக்கிறபடினால அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பது இல்லை. ஏனென்றால் என் மகிமையை நான் யாருக்கும் கொடேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. என் மகிமையை நான் யாருக்கும் கொடேன். அதனால அந்த சபையில் அவர் இருக்கிறது இல்லை. அந்த சபையை விட்டு அவர் வெளியே வந்து விட்டார். இன்னைக்கு சபைக்கு வெளியே இருக்கிறார். வெளியே இருந்து அவர் என்ன பண்றாரு? கதவை தட்டுறாரு. டே தம்பிகளாம்,
என் பிள்ளைகளே, என் குமாரனே, என் குமாரத்திகளே, நீங்க மனம் திரும்புங்க. இது இல்லை நான் சொல்லி கொடுத்த சத்தியம், இது இல்லை சபைக்கு நான் கொடுத்த சத்தியம். நான் கொடுத்த சத்தியம் ஒரே தேவன் என்ற சத்தியம். இந்த ஒரே தேவன் என்ற சத்தியத்தை விட்டு மறந்து நீங்க இன்றைக்கு உலக பிரகாரமான ஒரு உபதேசத்தை, மனுஷ உபதேசத்தை கை கொண்டு என்னை புறம்பே தள்ளிவிட்டீர்களே என்று சொல்லி அவர் திரும்ப கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சட்டைகளை கூட்டி சேர்த்துக் கொள்வது போல தேவன் கதவை தட்டி தன்னுடைய சபையை சேர்த்து கொள்ளும்படியாக அழைக்கிற ஒரு அவல நிலை தான் இந்த லவோதிக்கா சபை காலத்தில் இருக்கு. நல்லா கவனிங்க, ஒரே தேவன்றதா சத்தியம். அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு என்ன? யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆமா, நல்லா கவனிங்க, ஒரே தேவன், அதுதான் சத்தியம். நல்லா புரிஞ்சுங்க, அந்த சத்தியம் யாரு? அந்த ஒரே தேவன் யாரு? நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கு. அந்த ஒரே தேவன் நான் தான். அந்த சத்தியமாகிய ஒரே தேவனாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையில சொல்லப்பட்ட அந்த ஒரே தேவன் நான் தான் என்பதை தேவாதி தேவன் இங்க உறுதிப்படுத்துகிறதை இங்க பாருங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லவோதிக்கா சபையினுடைய பிரச்சனை என்ன? அந்த சபை சீர்கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? அந்த சபை விழுந்து போவதற்கு காரணம் என்ன? தேவன் கடிந்து கொள்ள காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே தேவனை ஆராதிக்க வேண்டிய சபை இன்றைக்கு விக்கிரக ஆராதனையாகிய திரியேக உபதேசத்தை அவர்கள் கை கொண்டு இந்த இடத்துல தேவனை மறுதலித்தவர்களாக, தேவ சத்தியத்தை மறுதலித்தவர்களாக ஆராதித்து கொண்டு இருக்கிறபடினால இந்த சபையின் காலத்தில் தேவன் வெளியே நிற்கிற ஒரு அவல நிலை காணப்படுகிறது. இதை தான் வேதம் சொல்லிக் கொடுக்கிற ஒரு மேலான சத்தியமா இருக்கிறது. பாருங்க, இந்த காரியம் ஒரு இஸ்ரவேலன் கிட்ட நடந்திருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பான் நான் சொல்றேன் பாருங்க. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிங்க. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும். நல்லா கவனிங்க, தீர்க்கதரிசினா இன்னைக்கு இருக்க ஊழியக்காரன் வச்சுங்க. ஓகேவா? இப்ப தீர்க்கதரிசிக்கு பதிலாக இன்னைக்கு இருக்க ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு வச்சுங்க. வாசிங்க. சொப்பனக்காரன் ஆகிலும். சொப்பனக்காரன் ஆகி, அதான் தரிசனம் பார்க்கிறவன், எனக்கு தேவன் கொடுத்தார், வெளிப்பாடு கொடுத்தார் அப்படின்னு சொல்றவன் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி. நல்லா கவனிங்க, நீங்கள் அறியாத என்னை தவிர வேற யாரையாகிலும் ஆராதிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக உங்களுக்கு அவன் போதித்தார். அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி, அவரை ஆராதிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. கவனிச்சீங்களா என்ன சொல்றார் ஏசப்பா? அவன் சொன்னது நடந்தாலும் கூட அந்த கள்ள ஊழியக்காரன், அந்த கள்ள பிரசங்கி, அந்த கள்ள தீர்க்கதரிசி அவன் சொல்லுகிற காரியத்தை நீங்க கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நல்லா கவனிங்க, தொடர்ந்து வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறவர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நல்ல கவனிங்க, இன்னைக்கு அநேக கள்ள உபதேசங்கள் வரும்போது ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார்னா, நீ விசுவாசத்துல எப்படி இருக்க, நீ கற்றுக் கொடுத்த சத்தியத்துல நீ எப்படி இருக்க, வைராக்கியமா நிற்கிறியா, நிலைச்சிருக்கியான்னு பார்க்கறதுக்காக தான் இத்தனை கள்ள உபதேசத்தின் நடுவுல மெய்யான உபதேசத்தை வச்சிருக்காரு. இப்ப அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. அந்த தீர்க்கதரிசியும், நல்லா பாருங்க, அந்த தீர்க்கதரிசியை, அந்த ஊழியக்காரனை, அந்த போதிக்கிறவனை என்ன பண்ணணுமா? அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? கொலை செய்ய. ஏன் பவுல் அன்னைக்கு இருந்த பேதுருவையும் யோவானையும் சீசர்களையும் அவன் எதுக்கு துன்பப்படுத்தினான் யோசிச்சு பாருங்க. ஏன் சபையை அவன் பாழாக்கினான்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே உபதேசம் என்ன? எங்களுக்கு யெகோவா தேவன் தான். யூதர்களுக்கு கொடுத்த வெறும் வெளிப்பாடு என்ன? அவளுக்கு ஒரே தேவன், அந்த ஒரே தேவனுடைய பேர் யெகோவா தேவன். அந்த ஒரு தேவனை தவிர வேறு ஒரு தேவன் என்பதில் பவுல் உறுதியா இருக்கான். அவன் பைபிளை நல்லா அறிந்தவன், கமாலியலோட பாதத்தில் அமர்ந்து வேதத்தை நல்லா கற்றுக்கொண்டவன்.
அதனால அவனுக்கு உறுதியா தெரியும் ஒரே தேவன்றதான் சத்தியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த ஒரே தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி தான் இயேசுவை தேவன் என்று இவங்க சொல்லும் போது அவன் சபையை துன்பப்படுத்தினான். அப்ப ஏசப்பா அவனை தமஸ்குல சந்தித்து அவன் என்ன பண்ணாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி அவன் கை கொண்டு வந்திருக்கிற அந்த நியாய பிரமாணத்தை கொடுத்த தெய்வமே தான் தான் அப்படின்னு சொல்லி தான் அந்த வார்த்தையை குறிப்பா ஆண்டவர் பயன்படுத்தினார். மோசேக்கு எங்க தேவன் தரிசனமானார்? முட்செடியிலே தேவன் தரிசனமானார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் எத்தனையோ வார்த்தைகளை பேசியிருக்கலாம். ஆனா பவுலோட என்ன வார்த்தையை பேசினாரு? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். ஏன் அப்படின்னார்னா, நீ கை கொண்டு வைராக்கியம் பாராட்டி என் சபையை துன்பப்படுத்துறியே, இந்த உபதேசத்தை கொடுத்தவரே நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த பவுலுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொடுத்தார். அந்த யெகோவா தேவன் தான் மாம்சத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக வந்தேன் என்பதை அவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அதனால தான் உடனே அவன் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனா இன்னைக்கு இருக்க சபை எப்படின்னா, அந்த ஒரே தேவனை வெளியே தள்ளிட்டு வேதம் சொல்லாத வேறு ஒரு இயேசுவை ஆராதித்து கொண்டு இருக்கிறது சபை. இன்னைக்கு சபையில ஆராதிக்கிறாங்க, இயேசுவின் பெயரில் ஆராதிக்கிறாங்க. ஆனா இயேசு சபையில இல்லை. காரணம் என்ன? அவர்கள் ஆராதிக்கிற திரித்துவத்தில் குமாரனாக இரண்டாவது நபராக இருக்கிறவரை ஆராதிக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் ஒருவருக்கே அன்றி வேறொருக்கு ஆராதனை செய்யாயாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு சபை இன்னைக்கு இந்த காரியம் ஒரு யூதனிடத்துல நடந்திருந்தா, ஒரு பவுல் இடத்துல அவன் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும் போது நடந்திருந்தா, அவன் என்ன பண்ணியிருப்பான்? யோசனை பண்ணி பாருங்க. கல் எடுத்து அந்த ஊழியக்காரங்களை அடிச்சிருப்பான். உண்மையா? உண்மையா? பவுல் அதை தானே செஞ்சான். ஸ்தேவானை என்ன பண்ணாங்க? கல் எடுத்து சாவடிச்சாங்க. எதுக்காக சாவடிச்சாங்க? அவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா, யெகோவா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா பேசுறான்னு சொல்லிட்டு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதே வெளிப்பாடு அவன் அறிந்து கொண்ட போது அவன் கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே மேசியா, இயேசுவே நித்திய பிதா, இயேசுவே யெகோவா தேவன் என்பதை அவன் போதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த லவோதிக்கா சபையினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? புடமிடப்பட்ட பொன் என்கிற அந்த தேவத்துவத்தினுடைய மிக பிரதானமான ஒரே தேவன் என்ற சத்தியத்தை விட்டு இந்த சபை விலகி போனதுதான் இன்றைக்கு இந்த லவோதிக்கா சபையினுடைய காலத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணம். இரண்டாவதாக, இந்த சபை இப்படி ஆனதுக்கு காரணம் என்ன? வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு, நல்லா கவனிங்க, உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவோ. நல்லா கவனிங்க. இரண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, நீங்க லவோதிக்கா சபையினுடைய நிலைமை என்னன்னா, அது நிர்வாணமா இருக்கிற சபையா இருக்கிறது. அந்த சபையில நிர்வாணம் காணப்படுகிறது. அப்ப இன்னைக்கு அந்த சபை நிர்வாணியா இருக்க காரணம் என்ன? வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 21 25 வரைக்கும் வாசிங்க. பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமக்கிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். நல்லா கவனிங்க. பேசுறது யாரு? 2 பேர் பேசிக்கிறாங்க. மோசேவும் ஆரோனும் பேசிக்கொள்றாங்க. இன்னைக்கு எல்லா ஊழியக்காரங்களும் என்ன சொல்றாங்க? மேலும் ஆரோனை போல அடைக்கப்படாவிட்டால் யார் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுவது இல்லை. அப்போ இந்த ஊழியத்துக்கு அழைப்பு கொடுத்தது தேவன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் அழைப்பு கொடுத்த ஒரு ஆரோனாக நீங்களும் நானும் இருப்போமே. ஆனால் இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேதம் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியத்தை பாருங்க. அந்த அழைப்பு தேவன் கொடுத்தா இருந்தா சரியா நீங்க நடப்பீங்க. ஆனா இன்னைக்கு அழைப்பை கொடுத்த தேவனை நீங்க மறக்கும் போது அதே அழைக்கப்பட்ட ஊழியக்காரனாக இருக்கிற ஆரோன் மூலமாக என்ன நடக்குது பாருங்க. வாசிங்க தொடர்ந்து.
அதற்கு ஆரோன், ஆமென், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, ஆமென், இது பொல்லாத ஜனம் என்று ஆமென், நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தர கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். ஜனங்கள் தங்கள் பகைவருக்கள் அவமானப்படத்தக்கதாக, நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க, ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். நல்லா கவனிச்சீங்களா? யாரை நிர்வாணமாக்கி இருந்தா? ஆரோன் நிர்வாணமாக்கி இருந்தான். நல்லா கவனிங்க, இன்னைக்கு கர்த்தருடைய சத்தியத்தை விட்டு விலகின எத்தனையோ ஆரோன்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. அந்த அழைக்கப்பட்ட ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற இவர்கள் இன்னைக்கு சபையை எப்படி வைத்திருக்கிறாங்க? இன்னைக்கு கடைசி காலமான லவோதிக்கே சபையினுடைய நிலைமை நிர்வாணமா இருக்க காரணம் என்ன? நல்லா கவனிங்க, ஒரே தேவனை ஆராதிக்க வேண்டிய ஆரோன் போன்ற உண்மை உத்தமான ஊழியக்காரர்கள் இன்றைக்கு தங்களுடைய சுய லாபத்துக்காக இன்னைக்கு ஜனங்களுக்கு ஏற்றார் போல தங்களை மாற்றிக்கொண்டு பிரசங்கிக்க ஆரம்பித்ததுனால இன்னைக்கு சபையினுடைய வீழ்ச்சி தொடங்கியது. இன்னைக்கு மனுஷருக்கு ஏற்ற உபதேசம், மனுஷனை பிரியப்படுத்துகிற உபதேசம், மனுஷனுக்காக ஒரு உபதேசம், மனுஷனுக்காக ஒரு பிரசங்கியார் இருப்பாரே ஆனால், ஒரு சபை இருக்குமே ஆனால், அங்க போனாதான் பிரதர் எனக்கு அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற இன்னைக்கு எல்லா காரியமும் இன்னைக்கு என்ன இருக்கு? அந்த சபையெல்லாம் நிர்வாண கோலத்துல இருக்கு. இன்னைக்கு லவோதிக்கே சபையினுடைய நிர்வாணத்துக்கு காரணம் என்ன? ஒரே தேவன்ற சத்தியத்தை அந்த ஆரோன் மாற்றி அவன் எப்பொழுது ஒரு விக்கிரக ஆராதனை கொண்டு வந்தானோ அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது அந்த சபை நிர்வாணமானது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதே தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இன்னைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர், அந்த ஒரே தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒருவருக்கு நீங்கள் ஆராதனை ஏறெடுப்பீர்கள். ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு அந்த ஆரோன் செய்த அதே தவறை இன்றைக்கு இருக்க சபைகளும் செய்கிறது. அன்றைக்கு அவன் நிர்வாணப்படுத்தினான், அதே போல இன்றைக்கு இருக்க சபையும் தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய சபையின் பிள்ளைகளை இன்னைக்கு சபையை நிர்வாணமாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்னைக்கு லவோதிக்கே சபையினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? அவர்கள் நிர்வாணமாக இருக்காங்க. தேவனை தவிர மற்றவர்களுக்கு ஆராதனை செய்யும் போது என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது விக்கிரக ஆராதனையாக இருக்குது. எப்படிங்க இது விக்கிரக ஆராதனையாச்சு? எப்படி விக்கிரக ஆராதனையாச்சு? வாசிப்போம். ஏசாயா 54:5 வாசிங்க. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். ஆமென். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நல்லா கவனிங்க, சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். ஆமென். அவர் சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவார். நல்லா கவனிங்க, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அவர் யாரு? சர்வ பூமியின், அந்த வார்த்தையை சொல்லுங்க, கடைசி வார்த்தையை, சர்வ பூமியின், சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவார். தேவன் என்னப்படுவார். நல்லா கவனிச்சீங்களா? அப்போ இஸ்ரவேலருக்கு நாயகர், அதாவது மணவாளன் யார் அப்படின்னா வேதம் சொல்லுது பாருங்க, சர்வ பூமியின் தேவன் எனப்படுகிறவர் தான் யாரு? இஸ்ரவேலுடைய நாயகன், அதாவது மணவாளன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதே வார்த்தை இப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 2 கொரிந்தியர் 11:2 வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். ஆமென். போதும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அழகா வார்த்தை சொல்லுது, அங்க இஸ்ரவேலரா இருந்தாலும் அவர்களுக்கு மணவாளன் யார்? அவர் சர்வ பூமியின் தேவனாய் இருக்கிற ஆண்டவர் தேவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே காரியத்தை இங்க பவுல் புறஜாதிகளுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அழகா சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை நான் என்ன பண்றேன்? புத்தியுள்ள கன்னிகையாக மணவாட்டியாக உங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த யூதரா இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய புறஜாதி சபையா இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் மணவாளன் ஒருத்தர் தான். அவர் யாரு? சர்வ பூமியின் தேவன். அவருடைய பேர் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
அப்போ நல்லா கவனிங்க, இன்னைக்கு மணவாட்டிக்கு எத்தனை புருஷன் இருக்க முடியும்? ஒரு புருஷன் தான் இருக்க முடியும். அப்போ யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் ஒரே புருஷன், புறஜாதி சபைக்கும் இயேசு கிறிஸ்து தான் ஒரே புருஷன்னா, அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? திரியேகம் திரித்துவம் சொல்கிறாங்க. அப்போது இதில் யாருக்கு புருஷன்? யோசித்து பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. அப்போது மணவாட்டி அது யூதர்லேருந்து ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, புறஜாதியிலேருந்து ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் ஒரே மணவாளன் தான். அவருடைய பேர் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரே தேவனாக இருக்கிறார். அந்த ஒரே தேவனை தவிர வேற ஆட்களை நீங்கள் ஆராதிப்பீர்களானால் இதுக்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை, இதுக்கு பேர் தான் வேசித்தனம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆரோன் என்ன பண்ணியிருந்தான்? தன்னுடைய மணவாளனாகிய ஒரே தேவனாகிய யெகோவா தேவனை விட்டு அவன் விக்கிரகத்துக்கு திருப்பினான். அதே போல் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு திரித்துவம் திரியேகன்ற உபதேசத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அன்றைக்கு ஆரோன் விக்கிரக ஆராதனை செய்தது போல இன்றைக்கு இருக்க சபையில் இருக்க ஊழியக்காரர்களாகிய ஆரோன்கள் இன்னைக்கு விக்கிரக ஆராதனையில ஜனங்களை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு லவோதிக்கேய சபை நிர்வாணமாக இருக்கிறது. அந்த சபையில் தேவன் இல்லை, தேவன் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏற்கனவே ஆதாம் ஏவாளுடைய காரியத்தில் முதல்ல நிர்வாணம் எங்கே தோணுச்சு? அங்கே தான் தோணுச்சு, ஏதேன் தோட்டத்தில். எப்படி? நல்லா கவனிங்க. ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார், அதனால தான் அவருக்கு இன்னொரு பேர் கிறிஸ்து. அதே பிசாசுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆன்டி கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து. நல்லா கவனிங்க. தேவன் வார்த்தையாக இருக்கிறார், அவன் வார்த்தைக்கு எதிரானவன், வார்த்தையில் கலப்பை கொண்டு வருகிறவன். நல்லா கவனிங்க. முதல் மனுஷனாகிய ஆதாமையும் ஏவாளையும் அவன் என்ன பண்ண? கலப்படமான வார்த்தைகளை கொண்டு, கள்ள உபதேசத்தை கொண்டு, கள்ள போதனைகளை கொண்டு தான் முதல்ல அவங்களை வீழ்த்தினான். இன்னைக்கு அதே போல தான் நல்லா கவனிங்க, ஒரே தேவன்ற அந்த வார்த்தையாகிய சத்தியத்தை விட்டு இன்னைக்கு கலப்பட சத்தியமான இப்படிப்பட்ட உபதேசங்களை இன்னைக்கு உலகத்தில் போதிச்சு, சபையில் போதிச்சு, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அன்றைக்கு ஏவாளை நிர்வாணமாக்கினது போல, ஆதாமை நிர்வாணமாக்கினது போல, இன்றைக்கு இருக்கக்கூடிய லவோதிக்கேயா சபையின் காலத்தில் இருக்க அத்தனை அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்களும் இன்னைக்கு சபையை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நிர்வாணமாக்கி இருக்காங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் வெளியே நிற்கிறேன் அப்படின்னு சொல்றார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன் லவோதிக்கேய சபையில் மட்டும் இது நடக்குது அப்படின்னா, இந்த லவோதிக்கேய சபைக்கு என்ன பேர், அந்த பேருடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அது மக்களின் கருத்துக்கள் என்ற அர்த்தம். அந்த லவோதிக்கேய சபைக்கு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, மக்களின் கருத்துக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, அல்லது மக்களின் ஆட்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா இச்சபையை மக்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்லா கவனிங்க, மக்கள் ஆட்சி. சபையில என்ன வந்திருக்கு? மக்களுடைய ஆட்சி, மக்களுடைய ஆளுக. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனுஷ உபதேசம் நிறைந்த ஒரு சபை. அதனாலதான் இந்த லவோதிக்கேய சபையினுடைய வீழ்ச்சி காணப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. இந்த லவோதிக்கேய சபையினுடைய காலத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 31 35 வசனத்தை வாசிங்க. இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தோடு இணைக்கப்பட்ட வெளிப்பாடு நிறைந்த ஒரு காரியம் பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 31 35 வரைக்கும் வாசிங்க. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. ஆமா, நல்லா பாருங்க. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் சொப்பனத்துல ஒரு பெரிய சிலையை பார்க்கறான். அந்த சிலையை பார்த்துட்டு அந்த சொப்பனத்தையே மறந்துட்டான். இந்த சொப்பனத்தை யார் சொல்றானோ அவன் எனக்கு சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்தோட அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை போடும்போது இங்கே தானியேல் அந்த சொப்பனத்தையும் சொல்றான், சொப்பனத்தோட அர்த்தத்தையும் சொல்றான். பாருங்க, வாசிங்க. அது உமக்கு எதிரே நின்றது. ஆமென். அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. ஆமென். அந்த சிலையின் தலை ஆமென் பசும் பொன்னும். நல்லா கவனிங்க. அந்த சிலையோட தலை பசும் பொன், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும். நல்லா கவனிங்க. அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நல்லா கவனிங்க. இந்த களிமண்ணும் இந்த பாதி இரும்பும் கலந்த இந்த காலகட்டம் தான் இப்ப நம்ம வாழ்ற காலம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த பொற்சிலை என்னன்னா
இந்த உலகத்தில் இருக்கிற சபையின் காலங்கள், அதாவது இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்களை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த பசும் பொண்ணுன்னு பாபிலோனிய ராஜ்யம், அப்புறம் அந்த வெள்ளி மார்பு பகுதி எதை சொல்லும், மேதியா பெர்சியா ராஜ்யம், அப்புறம் அந்த வெண்கலம் சொல்றது அது கிரேக்க ராஜ்யம். நல்லா புரிஞ்சுங்க. இரும்பு என்று சொல்லப்பட்டிருக்குது ரோம ராஜ்யம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பாதம் அப்படின்னு சொல்லும்போது பாதி இரும்பும் பாதி களிமண்ணும். இது என்னது? மக்களாட்சி. ஆண்டவர் எப்போ கண்டிச்சு வச்சிருக்காரு பாருங்க. மக்களாட்சி இந்த 6000 வருஷத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஜனநாயக ஆட்சி, ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி ஒரு ஆட்சி வரப்போகுதுன்னு எப்போ தீர்க்கதரிசனம் சொன்னார் பாருங்க. தானியேல் காலத்திலேயே ஆண்டவர் சொல்லிட்டார். ஏன் அப்படின்னா இந்த களிமண் எதற்கு அடையாளமா இருக்கு? நல்லா பாருங்க. அந்த வசனத்தை வாசிச்சு முடிச்சிருங்க. தானியேலை வாசிச்சு முடிச்சிருங்க. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆமென் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. ஆமென். அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி. அந்த கல் எங்க மோதுது? அந்த கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க அந்த ராஜ்யத்தை உடைச்சி தள்ளுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பும் களிமண்ணுமாக இருக்கிற அந்த இடத்துல தான் அவர் தாக்குறாரு. பாருங்க. மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. நல்லா கவனி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த களிமண்ணும் இரும்பும் இருக்கக்கூடிய ராஜ்யம் எப்போ இருக்கோ அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து இந்த சாம்ராஜ்யத்தெல்லாம் ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டு அவர் ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை உண்டு பண்றாரு. வாசிங்க தொடர்ந்து. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி அந்த ராஜ்யம்லாம் இல்லாம போயிருச்சு. காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால், சிலையை மோதின இயேசு கிறிஸ்துவோ என்றால், ஒரு பெரிய பர்வதமாகிய பூமி எல்லாம் நிரப்பிற்று. ஒரு பெரிய பர்வதமாக மாறி பூமி எல்லாம் நிரப்பிற்று. அப்படின்னா என்னன்னா, இனி வேற யாருக்கும் ராஜ்யம் கிடையாது. இனி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை ஆள போகிற ராஜாதி ராஜா. அதுதான் 1000 வருட அரசாட்சி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது எதை பற்றி சொல்லுன்னா, நம்ம காலத்தை பற்றி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். நல்லா கவனிங்க. இந்த களிமண்ணும் இரும்பும் அப்படின்ற காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்றதை தானியேல் சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அதே போல லவோதிக்கே சபையில் ஏசப்பா என்ன சொல்றாரு? வெளியே வந்து கதவை தட்டுறார். ஒன்று, சபைக்கு வெளியே இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்றது ஒரு வெளிப்பாடு. இரண்டாவது, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை எப்போன்னா லவோதிக்கா சபையின் காலத்தில் தான் நடக்கும் என்பது அதனுடைய இன்னொரு மறைபொருளாக இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ இந்த களிமண் எதற்கு அடையாளமாக இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. நல்லா கவனிங்க. மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. அப்ப இந்த களிமண்றது எதை குறிக்குது? இரும்பும் களிமண்ணுன்னா அது மனுஷ ஆளுகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப தானியேல்ல சொல்றாரு இல்லையா, களிமண்ணு அந்த மண்ணுடைய ஆட்சி எதை குறிக்குது? ராஜ்யம் எதை குறிக்குதுன்னா மனுஷனுடைய ஆளுகை. இப்போ இந்த மனுஷனுடைய ஆளுகை ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 45 49 வரைக்கும் வாசிங்க. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன். பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். நல்லா கவனிங்க. 2ஆம் மனுஷன், 2 மனுஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. முதலாம் மனுஷன் யாரு? ஆதாம். நல்லா கவனிங்க. அந்த ஆதாம் தான் இந்த களிமண் மனுஷ ஆளுகைக்கு அது அடையாளமா இருக்கிறது. ஆனா இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, 2ஆம் மனுஷன் யாருன்னா வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 48 வாசிங்க. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களோ அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு
மரணத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். நல்லா கவனிங்க, வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு லவோதிக்கேயா சபையினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? மனுஷ ஆளுகை சபையில வந்ததுனால ஒரே தேவன்ற சத்தியத்தை மறந்து, அந்த ஒரே தேவன் தான் நமக்கு மணவாளனாக இருக்கிறார் என்பதை மறந்து, இன்னைக்கு மனுஷ உபதேசம் அதுக்குள்ள வந்ததுனால என்ன ஆயிப்போச்சுன்னா, நல்லா கவனிங்க, இந்த மனுஷ உபதேசம் வரும்போது தேவன் என்ன சொல்றாருன்னா, மனுஷன் கை கொள்ள வேண்டிய உபதேசம் எதுன்னா, இரண்டாம் மனுஷனாகிய தேவனாகிய கர்த்தருடைய சாயலை அணிய வேண்டும் அப்படின்ற அந்த உபதேசத்தை கை கொள்ளணும். அதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணிட்டான்? தேவன் கொடுத்த அந்த உபதேசத்துக்கு பதிலாக, ஒரே தேவன்ற சத்தியன்ற உபதேசத்துக்கு பதிலாக, ஒரே மணவாளன் என்கிற அந்த உபதேசத்துக்கு பதிலாக இன்றைக்கு திரியேகம் திரித்துவம் என்ற உபதேசத்தை இன்னைக்கு மனுஷர்கள் போதிக்கிறாங்க. அந்த போதனைக்கு இன்னைக்கு லவோதிக்கேயா சபை கீழ்ப்படிந்ததுனால இன்னைக்கு சபை விழுந்து போய் கிடக்கிறது. நல்லா கவனிச்சிங்களா? இன்னைக்கு ஏன் லவோதிக்கேயா சபை இப்படி இருக்கு காரணம்னா, அது மக்களை பிரியப்படுத்துகிற சபையாக, மனுஷீக சபையாக, மனுஷ போதனைகள் நிறைந்த சபையாக, மனுஷனுடைய கருத்துக்கள் அவனுடைய எண்ணத்துல தோன்றதை அப்படியே போதிக்கிற சபை. அவன் படித்தது, அவன் புரிந்து கொண்டது, அந்த லாங்குவேஜில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இந்த லாங்குவேஜில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு சொல்லி எல்லா மனுஷீக காரியங்களை கொண்டு வந்து தேவத்துவத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கலப்படமாக்கி இன்னைக்கு ஒரே தேவன்ற சத்தியத்தை 3 தெய்வமாக மாற்றிட்டாங்க. ஒரே ஞானஸ்தானமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எடுக்க வேண்டிய ஞானஸ்தானத்தை இன்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால எடுக்கணுன்ற மாதிரி மாத்திட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதுதான் மனுஷ உபதேசத்தினுடைய காரியம். அப்போ இது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரே தேவன்ற சத்தியத்தில் இருக்க வேண்டிய இந்த சபை இன்னைக்கு மணவாளனை அறியாத சபையாய் மாறிட்டு, தன்னுடைய தேவனை அறியாத சபையாய் மாறிட்டு, கள்ள உபதேசங்கள் நிறைந்த சபையாக மாறிட்டு, விசுவாச துரோகம் நிறைந்த சபையாக மாறிட்டு, இன்னும் சொல்ல போனா உலக சபையாக மாறிட்டு, மாய்மாலமான சபையாக மாறிட்டு, வேஷம் போடுகிற ஒரு சபையாக மாறிட்டு. அதனால என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனுஷ உபதேச சபை தேவத்துவத்துக்கு எதிரானதாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இருக்கிறது போல, நல்லா கவனிங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இருக்கிறது போல இந்த மனுஷ உபதேசம் தேவத்துவத்தினுடைய சத்தியத்துக்கு எதிராக இருக்குது. எப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னார். இன்னைக்கு உலகத்தில் இருக்க சபையெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா? பேதுரு மேலே என் சபையை கட்டுவேன்னொடனே பேதுரோட டெட் பாடி எடுத்துகிட்டு வந்து சபைக்கு அடியில் கட்டிட்டு அதுக்கு மேலே சபையை கட்டிடுறாங்க. அதுதான் சென்ட் பீட்டர் சர்ச். எங்கே இருக்குது? வாட்டிக்கனில் இருக்குது. பேதுருடைய டெட் பாடி மேலே கட்டப்பட்ட சபை தான் என்னது? சென்ட் பீட்டர் சர்ச். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன்னா, இந்த பேதுரு மூலமாக வெளிப்படுகிற வெளிப்பாட்டின் சத்தியத்தில் என் சபையை நான் கட்டுவேன்னு சொன்னார். ஆனால் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? நல்லா கவனிச்சிங்க, இந்த பேதுரு மேலே தான் சபையை கட்டணும்னு சொல்லிட்டார். அதனால் பேதுரு பாடி அடியில் போட்டு மேலே ஒரு கட்டிடத்தை கட்டி அதில் ஒரு ஆராதனை நடத்திட்டு இப்போ என்ன சொல்லிட்டாங்க? இதுதான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நல்லா கவனிச்சிங்களா? மனுஷனுடைய புரிதல் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இன்னைக்கு சபையோட வீழ்ச்சிக்கு காரணம். அப்போது இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்களுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சா? இருளடைந்தது. நல்லா கவனிங்க, அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல். அப்ப நல்லா கவனிங்க, இந்த சபை காலம் என்னால் யோசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன் நம்ம சொல்றோம். ஆனா அவர் தேவன் என்பதை அறிந்திருந்தோம் அவங்க என்ன பண்றாங்களா? அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. இயேசு தான் தேவன், அப்ப அவரை தேவனாக மகிமைப்படுத்தணும். அவரை எப்படி பேசணும்? அவரை தேவன் என்று சொல்லி பேசணும், அவரை தேவன் என்று சொல்லி ஆராதிக்கணும், அவரை தேவன் என்று சொல்லி அவரை உயர்த்தணும். அதுக்கு பதிலாக இன்னைக்கு இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இந்த உலக சபை என்ன கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா,
இல்லை, அவர் திரியேகத்தில் ஒரு ஆள், அவர் குமாரன், அவர் தீர்க்கதரிசி, அவர் பிரிட்ஜி, அவர் முட்டையில் இருக்க வெள்ளைக்கரு மாதிரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தேவனை மட்டுப்படுத்தி சிறுமைப்படுத்தி தேவத்துவத்தை எல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மனுஷிக உபதேசத்தினால இன்னைக்கு அவங்க வீழ்ச்சி அடைய பண்ணியிருக்காங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இரண்டாவதாக அதே அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல், நல்லா கவனிங்க, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். நல்லா கவனிங்க, சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். நல்லா கவனிங்க, தேவன் யாரை தொழுது கொள்ளும்படியா கட்டளையிட்டாரு? தேவன் யாரை தொழுது கொள்ளும்படியா கட்டளையிட்டாரு? சிருஷ்டிகரை தொழுது கொள்ளும்படியாக தேவன் கட்டளையிட்டாரு. ஆனா இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? சிருஷ்டியை தொழுது கொள்றாங்க. நல்லா கவனிங்க, இப்ப சிருஷ்டிகர் அப்படின்னா அது தேவனை குறிக்கிறது. அது சிருஷ்டிகர்னா யாரை குறிக்கிறது? அது தேவனை குறிக்கிறது. அப்போ வேதம் சொல்லுகிற அந்த ஒரே தேவன்ற சத்தியத்துல நிலைத்திருந்து அப்படி நீங்க ஆராதிப்பது தான் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளுகிறது. நல்லா கவனிங்க, அதே சிருஷ்டியை தொழுது கொள்வதுன்னா என்னன்னா, குமாரனாக நீங்க தொழுது கொண்டீங்கன்னா, திரியேகன்ற வார்த்தையை தொழுது கொண்டீங்கன்னா, திரித்துவன்ற வார்த்தையை நீங்க தொழுது கொண்டீங்கன்னா அதுதான் சிருஷ்டியை தொழுது கொள்வது. நல்லா கவனிங்க, சிருஷ்டிகரை தொழுது கொள்றதுன்னா படைத்தவர் தான் அவர், என்னை அவர் தான் படைச்சார், அவர் தான் ரட்சிக்க என்னை தேடி வந்தார் என்ற வெளிப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆராதனை தான் இன்னைக்கு சிருஷ்டிகரை தொழுது கொள்கிற ஆராதனை. ஆனால் சிருஷ்டியை தொழுது கொள்கிற ஆராதனைனா இன்னைக்கு மனுஷனை போல குமாரன் அந்த திரியேகம் திரித்துவன்ற உபதேசத்தை அது குறிக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் இன்றைக்கு இந்த ரோம சபை தான் இன்னைக்கு எல்லா சபையினுடைய தாயின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் புஸ்தகம் நம்ம எழுதியிருக்காருல பவுல், இந்த ரோம சபை தான் எல்லாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா கள்ள உபதேசங்களுக்கு தாய் சபையாக இருக்கிறது. எதுனா ரோம சபை தான். இந்த ரோம சபையில தான் அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாத சபை. அவர் தான் சிருஷ்டிகர் என்று அறிந்திருந்தோம் அவரை சிருஷ்டிகர் என்று மகிமைப்படுத்தாமல் அவரை ஆராதிக்காமல் அவரை சிருஷ்டியாக மாற்றி ஆராதித்தாங்க. நல்லா கவனிங்க. அப்ப தேவனாக ஆராதிக்கப்பட வேண்டியவர் இன்னைக்கு எப்படி ஆயிட்டாரு? சிருஷ்டியா படைப்பை போல ஒன்றாயிட்டார். படைத்தவரை படைப்பை போல மாற்றிவிட்ட சபை தான் எது? இந்த ரோம சபை. இதுல இருந்து தான் நீங்க பார்க்குற இன்னைக்கு எல்லா ப்ராட்டஸ்டன்ட் சபைங்க, எல்லா சிஎஸ்ஐ, எல்லா பெந்தகோஸ்த சபைங்க, எல்லா ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ், நீங்கள் உலகத்தில் என்னென்ன சர்ச்செல்லாம் பார்க்குறீங்களோ இதுலேருந்து பிரிஞ்சு வந்த சபைங்க தான் இன்றைக்கி இருக்க எல்லா சபைகளும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் இந்த சபை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. யோவான் 16:2 வாசிங்க. யோவான் 16:2 பக்கம் 151 புதிய ஏற்பாடு. யோவான் 16:2 அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினையும் காலம் வரும். நல்லா கவனிங்க. உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தான் தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். நல்லா கவனிங்க. சீசர்களை கொலை செஞ்சதெல்லாம் யாரு? ரோமர் தான். ரோம ராஜ்யம் தான் கொலை செஞ்சது. பேதுருவை கொலை செஞ்சது, பவுலை கொலை செஞ்சது, பரிசுத்தவான்களை கொண்டு குவிச்சதெல்லாம் யாரு? ரோமர்கள் தான். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது? உங்களை கொலை செய்கிறவர்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறவர்கள் என்று நினைக்கும் காலம் வரும். அதாவது என்னன்னா, தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம், நாங்கள் தான் உண்மையான சபை, இதுதான் தாய் சபை அப்படின்னு சொல்லிக் கொள்கிற சபை எது? ரோமன் கத்தோலிக்க தான். அப்போ இன்னைக்கு இந்த ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து தான் எல்லா கள்ள உபதேசங்களும் புறப்பட்டு வந்தது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு திரியேகம் திரித்துவன்றது என்ன உபதேசம்? அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவங்க கொண்டு வந்த சிலை வழிபாடு அது எதை குறிக்குது? அதுதான் பீலையாமுடைய உபதேசம். அவங்க கொண்டு வந்திருக்க நீங்கள் எப்படி ஒன்றாலும் வாழலாம், கர்த்தர் மன்னிப்பார், நீ செஞ்ச பாவம், செய்கிற பாவம், இனிமே செய்ய போகிற பாவம், எந்த பாவமாக இருந்தாலும் அதையெல்லாம் அவர் கிருபையாக மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த கிருபையின் உபதேசம் வந்தது பாருங்க. இதுக்கு இன்னொரு உபதேசத்துக்கு பேர் என்ன? வேசித்தன உபதேசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இஷ்டம் போல வாழலாம், கர்த்தர் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார், எல்லாத்துக்கும் ரத்தம் சேர்த்து
அவர் சிந்தி முடிச்சிட்டார் அப்படின்னு நீ எப்படி ஒன்றாலும் வாழலாம்னு சொல்றதுக்கு பேர் தான் வேசித்தன உபதேசம். அது எசபேலுடைய உபதேசம். இது 3 உபதேசத்தையும் கொண்டு வந்து சபையில் புகுத்தி அத்தனை சபை 7 சபை பார்க்குறோம் பாருங்க, இத்தனை சபை காலத்திலையும் அது புகுந்து இன்னைக்கு சபையை கெடுத்து குட்டிச்சோரை ஆக்கின ஒரே சபை எதுனா ரோம சபை மாத்திரமே. இந்த ரோம சபை தான் எல்லா சபைகளுக்கும் தாயாக இருக்குது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 18 4ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும், அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பெரிய எழுப்புதல் வரும்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அந்த பெரிய எழுப்புதல் எங்கேருந்து வரப்போகுதுன்னா இந்த ரோம சபையிலிருந்து பிரிஞ்சு வந்த எத்தனை சபையில் இருக்கக்கூடிய இந்த கள்ள சபையில கீழே இருக்கக்கூடிய உண்மையுள்ள பிள்ளைகள் இருப்பாங்க. தேவனை அவங்க அறியாமல் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு கடைசி எச்சரிப்பாக ஒரு செய்தி புறப்பட்டு வரும். அந்த செய்தியை கேட்கும்போது இந்த வார்த்தை தான் வெளியே வரும், அவளை விட்டு வெளியே வாங்க, அந்த உபதேசத்தை விட்டு வெளியே வாங்க, அந்த சபையை விட்டு வெளியே வாங்க. அதுக்கு நேரிட போகிற இந்த பெரிய ஆபத்தில் நீங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு என் ஜனங்களே நீங்கள் அவளை விட்டு வெளியே வாங்க அப்படின்ற ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நல்லா யோசித்து பாருங்க. அப்போ அந்த சபையை தேவன் என்ன பண்ண போகிறார்? நியாயம் இருக்க போகிறார். அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி இந்த லவோதிக்கேயா சபையினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? அந்த சபையில் புடமிடப்பட்ட பொன் என்கிற தேவன் ஒரே தேவன்ற சத்தியம் இல்லை. அதோடு கூட மணவாளன் அவர்தான் என்கிற அந்த வெளிப்பாடு இல்லாமல் இன்னைக்கு மனுஷ உபதேசம் சபைக்குள்ளே வந்தது, மனுஷ ஆளுகை வந்தது. மனுஷனுக்கு பிரியமாக உபதேசிக்க தொடங்கின காலத்திலேயே சபை விழுந்து போனது. இதுதான் லவோதிக்கேயா சபையினுடைய வீழ்ச்சிக்கு காரணம். அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த லவோதிக்கேயா சபைக்கு என்ன சொல்றாரு? கலிக்கம் போடும், கண் குருடா இருக்கு, உனக்கு தெரியல, நீ குருட்ட சபையா இருக்க. இந்த குருட்ட சபையிலேருந்து நீ வெளியே வரணும். அதுக்கு உனக்கு என்ன தேவை? உன் கண்ணுக்கு கலிக்கம் தேவை. கலிக்கத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? அது அபிஷேகம் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. தைலம், அபிஷேக தைலத்தை அதை குறிக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. எலிசா தீர்க்கதரிசி ஒரு மலையில் மேலே இருக்கிறார், கூடவே கேயாசி இருக்கிறார். கேயாசி வந்த உடனே என்ன பண்ணுறான்? காலையில் தூங்கி எழுந்திரிச்சு மலையை சுற்றி பார்த்தா சீரிய படைகள் அப்படியே அவனையும் அந்த மலையை சுற்றி வளைத்து இருக்காங்க. உடனே பதறான், ஐயோ எஜமானே நம்ம மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான், இவ்வளோ பெரிய படம் வந்திருக்கு, இன்றைக்கி நம்ம தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது எலியேசா தீர்க்கதரிசி கேயாசிக்காக ஜெபம் பண்ணுறார். ஏசப்பா, இந்த கேயாசியோட கண்களை திறங்க அப்படின்னு சொல்லி. அப்படி கேயாசியோட கண்கள் திறக்கப்பட்ட போது வசனம் சொல்லுகிறது, எந்த கண்ணில் சீரிய படையை பார்த்தானோ அதே கண் திறக்கப்பட்ட போது தேவ தூதர்கள் அக்கினி ரதமான குதிரைகளை அந்த இடம் முழுசு சூழ்ந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறத அவன் கண்கள் கண்டது. நல்லா கவனிங்க. ஒரே கண்ணில் அப்படி ஒரு காட்சியை பார்த்தான். இப்போ ஜெபம் செய்து அவன் கண்கள் திறக்கப்பட்ட போது ஆவிக்குரிய காரியத்தை அவன் பார்க்குறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ இன்னைக்கு நமக்கு தேவை வெளிப்பாடு தேவை. தேவனுடைய வெளிப்பாடை கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது, இந்த வெளிப்பாடான செய்திகளை கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது இன்றைக்கி சபையுடைய கண்கள் திறக்கப்படும். அன்றைக்கி சீசருடைய மனதை கத்த திறந்தது போது அவர்கள் எப்படி சத்தியத்தை அறிந்து கொண்டார்களோ அதே போல் இன்றைக்கி லவோதிக்கேயா சபையின் காலத்தில் வாழுகிற பிள்ளைகள் எல்லாம் இந்த மெய்யான சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த கலிக்கத்தை அறிந்து கொண்டு அவர்கள் கண்கள் திறக்கப்படுமா, ஆனால் அவர்கள் நிச்சயம் இயேசுவோட வருகையில் அவர்கள் பிரவேசிப்பார்கள் என்பது தான் வேதம் சொல்லிக் கொடுக்கிற சத்தியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி லவோதிக்கேயா சபை காலத்திலாம் இயேசு கிறிஸ்து சபைக்கு வரப்போகிறார். ரகசிய வருகை வரப்போகுது. இந்த ரகசிய வருகையில் வரும்போது இன்றைக்கி மனவாட்டியாகிய நாம் எடுத்துக்கொள்ளப்படணும்னா இன்றைக்கி நாம் எந்த சபையில் இருக்கிறோம், எந்த உபதேசத்தில் இருக்கோம், எந்த ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கோம், எப்படிப்பட்ட உபதேசத்தை கை கொண்டு இருக்கின்றது அவசியம். இன்றைக்கி புடமிடப்பட்ட பொண்ணு உங்ககிட்ட இருக்கணும். இன்றைக்கி உங்கள்கிட்ட ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கணும்.
நீங்களும் நானும் நிர்வாணியாக இருக்கக்கூடாது. நம்முடைய கண்கள் எப்போதும் தெளிவுள்ள கண்களாக இருக்கணும். மேலான தேவ வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுகிற நாம் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் தேவன் சொன்ன அத்தனை தீர்க்கதரிசனம் நிறைவேறிக்கொண்டே வருகிறது. போன வாரம் சில காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். இந்த வாரத்தில் நீங்கள் என்ன உலகத்தில் நடந்திருக்கு நீங்கள் நல்லா கவனிங்க. அந்த சீலோவாம் குளத்தை இருந்து தேவாலயத்துக்கு போகக்கூடிய அந்த வழியை கண்டுபிடிச்சி அது நேராக எங்கே போகுதுன்னா தேவாலயத்துக்கு போகிற அந்த இடத்துல வந்து நிற்கிது. அந்த பழைய பாதையை சீரமைச்சு இன்றைக்கி அமெரிக்காவுடைய அமைச்சரை வச்சு அந்த இடத்த என்ன பண்ணாங்க, இன்னாகரேஷனே பண்ணிட்டாங்க. இது இந்த வாரத்தில் நடந்த சம்பவம். பழைய தேவாலயத்துக்கு போகிற பாதை, சீலோவாம் குளம், அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஒன்று, பிரதான ஆசாரியனை நியமித்து அந்த பிரதான ஆசாரியனை பிரதிஷ்டையும் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் நடந்திருக்கு. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், எவ்வளோ வேகமாக காலங்கள் ஓடுது பாருங்கள். இஸ்ரவேல் தான் உலகத்தின் கால கடிகாரம். ஏசப்பா எப்போ வராரு நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும்னா, இஸ்ரவேலை நோக்கி பார்க்கும்போது அங்கே நடக்கிற சம்பவங்கள் எப்போல்லாம் நடக்குதோ அதெல்லாம் கவனிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம், இதோ அவர் வாசலண்டையில் வந்து நிற்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அப்போ நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த இது சந்திர கிரகணம் சூரியன கிரகணம் ஒரே மாதத்தில் எப்போல்லாம் வந்திருக்கோ அப்போல்லாம் இஸ்ரவேலோட வாழ்க்கையில் பெரிய பெரிய சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொன்னேன். முதலாவதாக வரலாற்று ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல எப்போ ஒரே மாதத்தில் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் வந்ததோ அந்த மாதம் எப்போ முதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பு அந்த ஆண்டில் தான் தோன்றுச்சு, அந்த மாதத்தில் தான் தோன்றுச்சு. அப்போ தான் இயேசு கிறிஸ்து மேசியா பிறந்தான். நல்லா கவனிங்க. இரண்டாவது எப்போ தோன்றுச்சுன்னா AD 32. ஏன்? அப்போ தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். திரும்ப கிபி 70 தோன்றுச்சு. அப்போ என்ன நடந்தது இஸ்ரவேலில்? இஸ்ரவேலோட தேவாலயம் சுட்டெரிக்கப்பட்டது. இஸ்ரவேலர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். இது நடந்தது. இதுக்கப்புறம் எப்போ நடந்தது? 1948 நடந்தது. இஸ்ரவேலுக்கு தனி தேசம் உருவாச்சு. இதுக்கப்புறம் எப்போ நடந்தது? 1967. அப்போ தான் முதல் எருசலேமில் பவனி போனாங்க இஸ்ரவேலர்கள். இதுக்கப்புறம் எப்போ நடந்து? 2018 நடந்தது. என்ன நடந்தது? அப்போ எருசலேம் இஸ்ரவேலுடைய தலைநகரமாக அறிவிக்கப்பட்டது. அதே போல் இந்த மாதம் இதே சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் நடந்திருக்கு. அப்போ இந்த வருஷம் என்ன நடக்க போகுது யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு இவங்க கொண்டாடுற இஸ்ரவேலர் கொண்டாடுகிற கடைசி யூபிலி ஆண்டு இதுதானா. இதுக்கப்புறம் யூபிலி வருஷமே கிடையாது. யூதர்களுடைய கேலண்டர் படி 6000 வருஷம் முடிஞ்சு போச்சு. கடைசி யூபிலி ஆண்டு இதோட முடிஞ்சு போச்சு. அதனால் வெகு விமர்சையாக இஸ்ரவேலர்கள் இந்த யூபிலி ஆண்டை கொண்டாடுறாங்க. டிவியில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. புது வருஷமான அந்த ரோஸ் ஹசனா சொன்ன பாருங்கள், செப்டம்பர் 23 அல்லது 24 அவங்களுக்கு புது வருஷம். அதுதான் எக்கால பண்டிகை. நல்லா பாருங்கள், இந்த எக்கால பண்டிகை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பண்டிகையாக இருக்குது. நேற்றுக்கு கூட யூடியூப்பில் ஒரு வீடியோ காட்டின வீட்டில் என்ன கேட்டிங்கன்னா, வானத்தில் தேவ தூதர்கள் ஒரு 6-7 பேருக்கு மேலே வட்டமிடுறத ஒரு சகோதரி வீடியோ எடுத்து அதை போட்டிருந்தாங்க. கிறிஸ்தவ சகோதரி. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி காலம் கடைசியாக இருக்குது. ஏசப்பாவுடைய வருகை வெகு சமீபமாக இருக்குது. அதனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறேன்னு சொன்னதை அவர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி சபை நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா யோசித்து பாருங்கள். கொஞ்சம் எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி இன்றைக்கி லவோதிக்கேயா சபையின் காலத்தில் இருக்கிற நாம் சத்தியத்தில் ஒழுங்காக இருக்கிறோமா யோசித்து பாருங்கள். இந்த சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறோமா யோசித்து பாருங்கள். இன்றைக்கி லவோதிக்கேயா சபை ஏன் இவ்வளோ வெதுவெதுப்பாக இருக்குது? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனல் என்பது தேவனுடைய சத்தியம், குளிர் என்பது உலக சத்தியம். இன்னைக்கு இங்கே வரும்போது இந்த சத்தியத்திலும், அங்கே போகும்போது அந்த சத்தியத்திலும் அப்படி இரண்டமான ஒரு வாழ்க்கை. இங்கே கொஞ்சம் வாழ்க்கை, அங்கே கொஞ்சம் ஒரு ஐக்கியம், இங்கே கொஞ்சம் ஒரு ஆவிக்குரிய ஸ்நேகம், அங்கே கொஞ்சம் ஆவிக்குரிய ஒரு ஸ்நேகம் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை நாம் வெறுக்க கற்றுக்கொள்ளணும். பேலியாளுக்கும் கிறிஸ்துக்கும் சம்பந்தம் ஏது என்று கேட்ட தேவன் இன்னைக்கு உலக சபைக்கும் தேவனுடைய சபைக்கும் சம்பந்தம் ஏது? அதே கேள்வியை தான் திரும்ப கேட்கிறார். இன்னைக்கு லவோதிக்கேயா சபையே, உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? உன்னிடத்துல புடமிடப்பட்ட பொன் என்கிற தேவத்துவத்தின் சத்தியம் இல்லை.
உன்னிடத்துல ரட்சிப்பின் வஸ்திரமாகிய அந்த வெண் வஸ்திரம் இல்லை. உன் கண்கள் குருடாய் இருக்கிறது. நீ கேட்ட சத்தியம் உன்னை குருடாக்கி போட்டது. நீ கேட்ட சத்தியம் உன்னை நிர்வாணமாக்கி போட்டது. நீ கேட்ட சத்தியம் உன்னை தேவனை விட்டு விலகச் செய்தது. உன் தேவன் இப்பொழுது உன்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறார். உன்னை தட்டி கூப்பிடுகிறார். மகனே, மனம் திரும்பு. மகனே, உன் கதவை திற. மகனே, சத்தியத்தை ஏற்றுக்கொள். மகளே, சத்தியத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்லி கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறான். இன்னைக்கு லவோதிக்கேயா சபையின் காலத்துல வாழ்கிற, கடைசி காலத்துல வாழ்கிற அன்பு தேவ பிள்ளையே, மனுஷ உபதேசத்தினால் நிறைந்த இந்த கள்ள உபதேச சபையிலிருந்து வெளியே வா என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இப்படிப்பட்ட பிள்ளைகளோட உனக்கு ஐக்கியம் வேண்டாம். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். மணவாளன் வருகிற நேரமாயிற்று. நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டிய நேரமாயிற்று. காலம் வந்து விட்டது. நாம் புறப்பட வேண்டிய காலம் வந்து விட்டது. இன்னைக்கு நீங்க ஆயத்தமா? மணவாளனை சந்திக்க நீங்க ஆயத்தமா? தேவ பிள்ளையே, உனக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் மேலான ஒரு சத்தியம். தேவ பிள்ளையே, உனக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் மேலான ஒரு சத்தியம். இந்த சத்தியம் இல்லாததுனாலதான் இன்னைக்கு அத்தனை சபைகளை விழுந்து போய் கிடக்கிறது. கள்ள உபதேசங்களால் நிறைந்து இருக்கிறது. கள்ள ஊழியர்களால் நிறைந்து இருக்கிறது. இன்னைக்கு அநேக சபைகள் தாங்கள் நிர்வாணியா இருக்கிறதை அறியாமல், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நான் ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்ய சம்பந்தன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து தேவன் சொல்லவில்லை. தேவன் சொல்லுகிறது அவருடைய சத்தியம் என்கிற வார்த்தையில ஐஸ்வர்யவானா மாறணும். தேவத்துவத்தை குறித்து, தேவனை அறிகிற அறிவில நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கீங்க? உன் தேவன் யார்? நீ ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒருவரா, இருவரா, மூவரா என்கிற சத்தியத்தை நீ அறிந்து அதுல உறுதியா இருந்து அவரை தொழுது கொள்வதுதான் ஒரு உண்மையான சபைக்கு அடையாளம். அதனாலதான் ஆண்டவர் இஸ்ரவேல் சபைக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ எத்தனை பேருக்கு ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறாய்? உன் மணவாளன் எத்தனை பேர்? வேதம் சொல்லுகிற மணவாளன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர்தான் யெகோவா தேவன், அவர்தான் நித்திய பிதா, அவர்தான் சிருஷ்டி கர்த்தர். ஆனா உன்னுடைய மணவாளன் யார்? மணவாட்டியே, உன் மணவாளன் யாரே தெரியாம நான் மணவாட்டி 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 என்று சொல்லி கொண்டு இருக்கிறேன். உன் தேவன் யார் என்றே தெரியாம நான் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். எத்தனை அவல நிலை பாருங்க. சபையில எவ்வளவு குழப்பங்கள் பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு தேவனுடைய சாயலை அணிய வேண்டிய நாம இன்னைக்கு எந்த சாயலை அணிந்திருக்கிறோம்? ஒரு விசை இந்த கள்ள உபதேசத்தெல்லாம் தூக்கி தூரமா போட்டுவிட்டு இயேசப்போட பாதத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. தேவாதி தேவன் என்னோடு கூட பேசுங்கப்பா, எனக்கு வெளிப்படுத்தி தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட முகமுகமாய் பேசுவா. நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஒப்பு கொடுப்போமா? சபையின் பிள்ளைகளே, இன்னைக்கு ஏசப்பாவை சந்திக்க நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஏசப்பாவுடைய புடமிட்ட பொண்ணு அந்த உபதேசத்துக்கு நீங்க எல்லாம் கீழ்ப்படுறீங்களா? உங்ககிட்ட விசுவாசம் இருக்கா? பரிசுத்தம் இருக்கா? கீழ்ப்படிதல் இருக்கா? தேவனுடைய சத்தியத்துக்கு உண்மையாக கீழ்ப்படுறீங்களா? ஏசப்பாடு வெகு சமீபமா இருக்கு. அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுறது சீக்கிரமாய் சம்பவிக்க போகிறது. சீக்கிரத்தில் எக்கால சத்தத்தை கேட்க போகிறோம். சீக்கிரத்தில் ஏசப்பாவே மத்திய ஆகாயத்தில் நம்ம சந்திக்க வேண்டி இருக்கிறது. அவர் வரும்போது நீங்கள் மறுரூபமாக்கத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு பரிசுத்தமா இருக்கா? ஏனோக்க போல நீங்க தேவனோடு சஞ்சரிக்கிறீங்களா, இல்ல உலகத்தோடு சஞ்சரிக்கிறீங்களா?
யோசித்து பாருங்க. இன்னும் செல்போனோட சஞ்சரித்து கொண்டிருக்கீங்களா? இன்னும் டிவியோடு, சினிமாக்களோடு, இன்னும் உலக பிரகாரமான காரியங்களோடு, நண்பர்களோடு ஐக்கியப்பட்டு உங்க காலத்தை எல்லாம் விரயமாக்கி கொண்டிருக்கீங்களா? யோசித்து பாருங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையிலே தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி நிமிஷத்துல வந்துட்டோம். இன்னமும் அப்படிதான் இருப்போம் என்றால் நாம கைவிடப்படுவது நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசப்பாவோட வருகைக்கு ஆயத்தமாகுங்க, ஆயத்தமாகுங்க. ரகசிய வருகை ஆசீர்வாதமான ஒரு காரியம். முதலாம் உயிர்த்தெழுதல பங்கடைகிறவன் பாக்கியவான். அவன் 1000 வருட அரசாட்சியில பங்கு பெறுவான். அதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் தான் 2வது உயிர்த்தெழுதலே நடக்கும். யோசித்து பாருங்க. முதல் உயிர்த்தெழுதலுக்கும் 2வது உயிர்த்தெழுதலுக்கும் இடைவெளியில எவ்வளவு காலம் இருக்கு பாருங்க. 1000 வருடம். முதலாம் உயிர்த்தெழுதல பங்குள்ளவன் பாக்கியவான். அவன் மேலே 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு டிஃபரெண்ட் பாருங்க. நீங்க எந்த உயிர்த்தெழுதல பங்கடைன்னு விரும்புறீங்க? உங்களை தாழ்த்துங்க, ஒப்பு கொடுங்க, சீர்படுத்துங்க. இன்னும் பெருமை, கோபம், மூர்க்கம், கீழ்ப்படியாத குணம், எதிர்த்து பேசுற குணம், பொல்லாத வைராக்கிய குணம், கபட்டு காரியங்க, உலகத்தோடு ஒத்த வேஷம் போடுகிற ஒரு காரியம் இன்னும் நமக்குள்ள இருக்குமே. ஆனால் நாம எப்படி மனவாட்டியா இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. இல்ல தேவ பிள்ளைய, இன்னைக்கு உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடு. ஏசப்பா வெறுக்கிற எல்லாவற்றையும், ஏசப்பா வெறுக்கிற எல்லாவற்றையும் நீ வெறுத்து தள்ளும்படியாக கர்த்தர் உனக்கு அழைப்பு கொடுக்கிறா. பெருமை வேண்டாம், கோபம் வேண்டாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத இச்சைகள் வேண்டாம், அருவருப்பு வேண்டாம், உலகத்துக்கு அடிமை ஆகாத. உலகம் உன்னை வஞ்சிக்கும். அது எத்தனையோ பரிசுத்தவான்களை, பலவான்களை நரகத்தில் தள்ளிவிட்டு இருக்கிறது. இன்னைக்கு நீ அந்த வலையில சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அன்றைக்கு ஏவாள் தேவனுடைய வார்த்தையை மறந்து கள்ள வார்த்தைக்கு இடம் கொடுத்து நிர்வாணி ஆனது போல நீ ஆகாதே. லவோதிக்கேயா சபை நிர்வாணி ஆனது போல நீ ஆகாதே. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. நீ என்னிடத்துல வெண் வஸ்திரத்தை கேட்டு வாங்கிக்கும். ஒருவேளை உன்னுடைய வஸ்திரத்துல கரை இருக்குமே ஆனால், அசுத்தம் இருக்குமே ஆனால், ஏசப்பா விட்ட உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உன்னை சுத்திகரித்து கொள்ளும்படியாக உனக்கு ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறா. ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகுங்க. தேவனுடைய பிள்ளைகளிடத்துல ஒப்புரவாகுங்க. மன்னிக்க கத்துக்குங்க, மறக்க கத்துக்குங்க, சீர்பொருந்த கத்துக்குங்க. ஆவிக்குரிய ஐக்கியத்தில் நிலைத்திருங்க. உங்க பேச்சு இயேசுவை பற்றினதாக இருக்கட்டும். உங்க சிந்தைகள் இயேசுவை பற்றினதாக இருக்கட்டும். உங்கள் யோசனை இயேசுவை பற்றினதாக இருக்கட்டும். அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா? பூரண புருஷனாக, பூரண புருஷியாக நான் இருக்கிறேனா? இதுதான் இன்றைக்கு நாம செய்ய வேண்டிய காரியம். இதை தவிர வேற எந்த சிந்தையில் இருந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? என் அன்பு தேவ பிள்ளையே, ஏசப்பாவுடைய வருகை சமீபம். இன்னும் சொல்ல போனா ஒருவேளை இன்னைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், இந்த வாரத்துல இருக்கலாம். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயம் இயேசு வரத்தான் போகிறார். அதை சந்திக்க நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? உன் நித்தியத்தை நீ எங்கே கழிக்க போகிறாய்? ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம், சீர் பொருந்துவோம். இந்த வேளையில நம்ம மத்தியில் இருக்க அருமையான சகோதரி பியூலா அவர்கள் முன்பதாக வந்து இறுதி ஜெபத்தை நடத்துவாங்க. மகள் ஜெபிக்கும் போது கூட சேர்ந்து நாமும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம் இயேசப்பா. இந்த நல்ல நாளிற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. அப்பா, வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் ஐயா.
அந்த வாழ்க்கையும் உமக்காக வாழ மாத்திரம் உதவி செய்வீராக. எஸ்ஸப்பா, நாங்கள் ஏதோ வருகிறோம் போகிறோம், உம்முடைய வேதத்தை வாசிக்கிறோம், அப்படியே நடக்கிறோம் என்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிற கூட்டமாய் அல்ல எஸ்ஸப்பா. ஒரு கூட்ட ஜனத்தை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சேர்க்கிற பிள்ளைகளை எங்களை கர்த்தர் ஒரு விஷயம் மாற்றுவீராக. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மாற்றுங்க எஸ்ஸப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்க எஸ்ஸப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எஸ்ஸப்பா. இது சிந்திக்கிற காலம் ஐயா, இது செயல்படுகிற நேரம் ஐயா. இந்த காலத்தில் நாங்கள் மௌனமாக இருப்போமே ஆனால், இந்த காலத்தில் நாங்கள் அமைதியாக இருப்போமே ஆனால், இந்த காலம் எப்படின்னா ஏசப்பா வரதானே போகிறாரு, அவர் வரும்போது நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் என்று நாங்கள் அமைதலாக இருப்போமே ஆனால் ரட்சிப்பு எங்களுக்கு இல்லையே அப்பா. நாங்கள் கைவிடப்பட்டவர்களாய் மாறி போவோமே. ஒரு கூட்ட ஜனங்களை கைவிடப்பட அப்பா நாங்கள் அப்பா ஒரு காரணராய் நாங்கள் இருப்போமே. எல்லா காரியமே எங்களை விட்டு அகற்று போட்டு ஏசப்பா இந்த வேளையிலே உம்முடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களுடைய எல்லா குற்றங்கள், குறைவுகள், வாயின் வார்த்தைகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நாங்கள் சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அநேக கூட்டங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது ஐயா. அப்பா, ராஜ வஸ்திரங்களை தரித்து கொண்டு அநேக விளக்குகளை எரிய விட்டு நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம், நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அப்பா ஆர்ப்பாட்டமும் ஆரவாரமும் செய்து கொண்டு ஐயா அநேக கூட்டங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் இந்த வெள்ளை ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் ஒன்று உண்டு, அந்த நாமத்தில் தான் விடுதலை உண்டு, அந்த நாமத்தில் தான் ரட்சிப்பு உண்டு, அந்த நாமத்தில் தரிக்கப்பட்டவர்கள் தான் வருகைக்கு எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் கடந்து செல்ல உதவி செய்வீராக. அப்பா, ஆட்டம் பாட்டம் இருக்கிற இடத்தில் உம்முடைய நாமம் இல்லையா, விளக்குகளை எரிய விட்டு ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிற இடத்தில் உம்முடைய நாமம் இல்லையா. உம்முடைய நாமத்தை கொண்டு ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக அப்பா, நீர் மூவராய் இருக்கிறீர், நீர் இருவராய் இருக்கிறீர், நீர் மூவரில் அப்பா அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர் என்று வெவ்வேறு உபதேசங்களை சொல்லிக்கொண்டு திரியேகம் என்ற வேதத்தில் இல்லாத வார்த்தைகளை உபயோகித்து கொண்டு அநேக ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடன் இடைபடுவீராக, நீர் பேசுவீராக. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. அப்பா, உம்முடைய நாமத்தை நிமித்தம் நாங்கள் அற்புதங்களை செஞ்சோமே, நாங்கள் அடையாளங்களை செய்தோமே, நாங்கள் இதை செய்தோமே, நாங்கள் இத்தனை கூட்டத்தை வஞ்சித்தோமே என்று அவர்கள் சொன்னாலும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற தெய்வம் ஐயா. வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீர் ஐயா. ஒரு சிறு கூட்டமா எங்கே எல்லாம் இயேசு நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறார்களோ எல்லாரையும் எழுப்புவீராக. இந்த கடைசி காலத்தில் எழுப்புவீராக. ஒரு மனதோடு உமக்காக எழும்பி பிரகாசிக்க எழுப்புவீராக. உம்முடைய வருகைக்கென்று எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, இயேசுவின் நாமத்திற்கென்று வைராகியமாய் ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு ஒரு சிறு கூட்டமாய் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை இந்த காலத்திலே கர்த்தர் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க ஐயா. உம்முடைய வருகைக்கென்று எடுத்து எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. உம்முடைய வருகைக்கென்று நாங்கள் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக ஏசப்பா நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களை எழுப்புதல் உண்டாவதாக. இந்த வார்த்தை ஒவ்வொரு சபைகளுக்கும் கடந்து செல்லட்டும் ஐயா. உம்முடைய நாமத்தின் வருகைக்காக எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்துவீராக. ஏனோ தானோ என்று வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஐயா. ஆரவாரத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஐயா. ஐஸ்வர்யத்திற்காக வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஐயா. இனி வருகிற நாட்கள் உமக்காக வாழ எல்லா தேவைகளையும் எங்களை சந்தித்து எங்களை உயிர்ப்பிப்பீராக இயேசுவின் நாமத்திற்கு என்று. நீர் உயிர்ப்பிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருகைக்கு என்று எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஐஸ்வர்ய சம்பன்னங்களாய் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நிர்வாணிகளாய் காணப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் என் தேவனுடைய கரம் நீட்டப்பட்டு அப்பா நீர் வஸ்திரத்தை கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமம் என்கிற வஸ்திரத்தை தாங்க ஐயா. தங்களுடைய நிர்வாணங்கள் மூடிக்கொள்ளும்படியாக இயேசுவின் நாமம் என்கிற வஸ்திரத்தை ஒவ்வொரு மீது கர்த்தர் அப்பா நீர் போடும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படியே செய்து முடிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய எழுப்புதல் எங்கள் தேசத்திலே பரவ செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்திற்கு என்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களை இன்னும் உயிர்ப்பிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களை கர்த்தர் மாற்றி அமைத்து எல்லா கண்ணீர்களை துடைத்து தேவைகளை சந்தித்து எங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக எழும்பி பிரகாசிக்க நீர் வரும் பொழுது நாங்களும் உமோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க. மீட்பரட்சகராக இயேசு கிறிஸ்து என்கிற உம்முடைய பரிசுத்த விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே.
வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென்
அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒரு வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.